வளவலன்னு பேச்சுட்டு கூடாது. என்ன கேள்வி கேட்டு இருக்கீங்க சார்? எங்களோட கொள்கை என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. நிறைய பேசு, நல்லதை செய். சார் பேசணும் சார். மக்கள்லாம் பேசினாதான் சார் அவங்களுக்கு நல்லது கிடைக்கும். உதாரணத்துக்கு அழுவுற குழந்தைக்கு தான் சார் தாய் பால் ஊட்டுவா. அதுக்கு பேச தெரியல, அதனால அழுவுது, பால் ஊட்டுறாங்க. அது கூட தெரியல. இந்த ஹலோ, பெரிய பெரிய மகான்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? அமைதியா இருந்தா எதையும் சாதிக்கலாம் சார். சட்டசபைக்கு போறாரு சார், அமைதியா இருக்காரு சார். இந்தாப்ப உன் தொகுதி செஞ்சீங்கன்னா அவங்களே எடுத்து கொடுப்பாங்களா? இவருதான் சார் வாயை திறந்து கேட்கணும். சட்டசபையில உட்காந்துக்கிறாங்களே, அவங்களாம் கேட்டவொடனே எடுத்து குடுத்துருவாங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், கேட்டவொடனே எடுத்து குடுத்துருவாங்களா? இவரு என்னங்க சொல்றாரு? ஹலோ, நான் சொல்றேன் இருங்க சார். இவனுக்கு ஒண்ணுமே புரியல சார். 3 பேருக்கும் அடுத்தது ஆட்சி அமைக்க போறது நாங்க தான். நாங்க ஏன் சார் கேட்கணும்? எங்க தொகுதிக்கு என்ன தேவையோ அதை நாங்களே செஞ்சுக்க போறோம். இவங்க 3 பேருக்கும் அந்த செல்ஃப் கான்பிடென்ட் இல்ல சார். ஹலோ, மத்தவங்கள சொல்லுங்க, எனக்கு செல்ஃப் கான்பிடென்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன் சொல்றேன் இருங்க. 35-40 வருஷமா அரசியல்ல இருக்கிறோம், இருந்தாலும் நாங்க கான்பிடென்ட்டா இல்ல. 40 வருஷமா கட்சியில இருக்கிற கேட்டா கான்பிடண்டா இருக்கான்னு பேரு. ஏங்க ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும். அந்த மாதிரி தாங்க இவங்க 2 பேரு. பிரச்சனையை மட்டும் இங்க பேசு, பெருசாலியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சார் சார் சார், இவங்களை பத்தி தெரியுமா உங்களுக்கு? தானும் பேச மாட்டாங்க, பேச வரவரையும் பேச விட மாட்டாங்க. அது எங்க கொள்கை. பேச்ச குறை, செயல்ல காமி. அதெல்லாம் நீங்க ஏன் பேசுறீங்க? அதெல்லாம் பேசக்கூடாது. சரி, வேற எதெல்லாம் இங்க பேசலாம், அது நீங்களே சொல்லுங்க. ஹலோ, எதை பேசலாம் பேசக்கூடாதுன்னு பேசதான் நான் உட்காந்துருக்கேன். நீங்க என்னமோ ஒரு கேள்வி கேட்குறீங்க. அப்புறம் நான் எதுக்குங்க இங்க இருக்கேன்? நீங்களே சொல்லுங்க.